பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே எபேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை அநேகர் தவறாக புரிந்து கொண்டு வருகிறார்கள். ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுவதனாலே நாங்கள் ஏற்கனவே ஒரு ஞானஸ்நானம் எடுத்துவிட்டோம், எனவே இன்னொரு முறை எடுங்களால் எடுக்க முடியாது என்று சொல்வார்கள். ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 1-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்ததான சில பேர் மறுபடியுமாக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் முதலாக 2வது அதிகாரத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார்களே, அதில் நிறைய பேர் ஏற்கனவே யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை எடுத்தவர்களும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியுமாக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய சபையில் சேர்க்கப்படுவதற்கான ஞானஸ்நானமே உண்மையான ஞானஸ்நானம். அது ஒன்றுதான் ஒரே ஞானஸ்நானம். மற்றபடி உணர்ச்சிகளின் அடிப்படையில் வேதவசனத்திற்கு புறம்பாக அல்லது ஏதோ ஒரு தவறான அபிப்பிராயத்தில் நாம் ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்தோம் என்றால் அதை ஞானஸ்நானத்தில் சேர்க்கவே கூடாது. எனவே அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் இந்த ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லி வேதவசனம் சொல்வதை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஞானஸ்நானம் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஞானஸ்நானம் ஒன்றுதான், 2 கிடையாது. இரண்டாவதாக ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. ஆனால் அது நரகத்துக்கு போவதற்கான அக்கினி ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. தண்ணீர் ஞானஸ்நானத்திலே ஒருவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். ஞானஸ்நானத்தில் 2 இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அடுத்ததாக அவன் கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்படுகிறான். அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் தான் ஒரே ஞானஸ்நானம். இதை மீறி வேறு எந்த வகையிலேயாவது நாம் ஞானஸ்நானம் எடுத்திருந்தோம், தெளிப்பு ஞானஸ்நானம் அல்லது இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் அல்லது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானம், பாவம் மன்னிக்கப்படாமல் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது ஞானஸ்நானத்தில் சேர்த்து கொள்ளப்படாது. எல்லாமே மனம் திரும்புதலுக்கு ஆதரவான ஞானஸ்நானமாகத்தான் அது இருக்கும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானத்தை பெற்றவர்களுக்கு பரலோகம் கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்படத்தான் ஞானஸ்நானம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் பரலோகம், அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். எனவே இந்த விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ளுவோம். முரட்டாட்டம் பிடிக்காமல் வேத வசனங்களின்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி புதிய உடன்படிக்கை உபதேசத்தை உபதேசிக்கிறவர்கள் நாம் பேசும் பொழுது கர்த்தருடைய சபையில் சேர்த்து கொள்ளப்படுவதற்காக, கிறிஸ்துவினால் கட்டப்பட்டதான சபையில் சேர்த்து கொள்ளப்படுவதற்காக நாம் என்ன பண்ணணும்? வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களிலே நாம் முரட்டாட்டம் பிடித்து நான் ஒரே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கடைசியில் நம்முடைய ஆத்மாவை இழந்து போனோம் என்றால் அதற்கு யார் பொறுப்பாளி? சிந்திப்போம், செயல்படுவோம்.